ஏய் எதுக்கு என் நம்பரை 3 நாளாக பிளாக் பண்ணி வச்சிருந்தா? ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? ப்ரோ உங்களை தான் ப்ரோ. ஏய் எதுக்கு என் நம்பரை 3 நாளாக பிளாக் பண்ணி வச்சிருந்தா? வீட்ல இருந்தேன். அதான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? எது? நான் கோவப்படுறேனா? 1 வருஷமா லவ் பண்றோம். அப்பெல்லாம் வீட்டுக்கு போறப்ப பிளாக் பண்ணல. இப்ப மட்டும் நம்ம இது புதுசா இருக்கு. ஆ? நீ சொல்றது உண்மைதான். ஆனா நான் அப்படி பண்ணது பாரு நான் இல்ல. நீ. நானா? நான் என்ன பண்ணா? ஏன் 3 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது உனக்கு தெரியாதா? ஜெனி வீட்டுக்குள்ள வா. அப்பா வா வந்து உட்காரு. ஹலோ. சாரி ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சாரிலாம் வேண்டாம். நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னாச்சு சொல்லு. உன்கிட்ட பேசிட்டு கட் பண்ணிட்டு போனேன்ல, அப்பா கூப்பிட்டாரு. என் ஃப்ரெண்டோட பையனுக்கு உன்னை கேட்குறாங்க. என்ன சொல்ற? வந்து பார்க்க சொல்லவா? ப்ரோ உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? ஒரு டீ மட்டும் கொடுங்க. ஏன்டா புட்டு தொங்க போட்டுருக்க? டேய் இது அவன் சொல்லி தான் தெரியணுமா? டெய்லி நடக்கிறது தானே. மூட்ரா. டேய் அப்புறம் ஹவுஸ் ஓனரு நம்மளே வாடகை கட்ட சொல்லிட்டாரு. நீ கட்டுறியா நான் கட்டவா? டேய் டேய் ஒரு நிமிஷம் இருடா. எடுத்துவாங்க bro. ஜெனி என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னை தான் கேட்குறேன். வர சொல்லுங்கப்பா. அறிவில்லை அவனுக்கு? லூசு மாதிரி சொல்லி வச்சிருக்கா? இல்லை, நீ ரொம்ப கோவமாக சண்டை போட்டிருந்த. அந்த கோவத்தில் ஏதோ சொல்லிட்டேன். எது? கோவத்துல இருந்தியா? அப்போ கோவத்துல நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. சை. இப்போ புரியுதா நான் ஏன் அவனை பிளாக் பண்ணி வச்சேன்னு? ஐயோ. ஏய் தப்பெல்லாம் உன் மேல வச்சிட்டு என்ன குறை சொல்லாத. இப்போ நான் பண்ணது சரின்னு சொல்லல, தப்பு தான். ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். ப்ளீஸ் வந்து அப்பா கிட்ட பேசு. பொண்ணு பார்க்க வர சொன்னது நீ. அப்ப நம்ம லவ்வ நீயே போய் உங்க அப்பாட்ட சொல்லு. எல்லாத்துக்கும் நானே வந்து பேசணும்னா அப்ப நம்ம லவ்வுக்குன்னு நீ என்னதான் எஃபர்ட் எடுப்ப சொல்லு. நான் பேசினா என்ன ஏதாவது கன்வின்ஸ் பண்ணதான் பார்ப்பாங்க. ஸோ நீயும் வா, 2 பேர் சேர்ந்து கூட பேசலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் உங்க அப்பா கிட்ட பேசணும். நீ எந்த அளவுக்கு நம்ம லவ்ல ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தெரியணும். அதுவும் இல்லாம எனக்கு உங்க அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? நீங்க பாரு, நீங்க கிறிஸ்டின், நான் இந்து. நான் எப்படி வந்து பேசினாலும் உங்க அப்பா என்ன மதம் மாறதான் சொல்லுவாரு. அதெல்லாம் முடியாது. எப்படியும் நான் வந்து பேசினா என்னை கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பாரு. சும்மா எதாவது பேசாதடா, அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஓ அப்படியா? ஜெனி நீ தான் சொன்ன எங்க அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு இந்துன்னு தெரிஞ்சதும் மதம் மாறினாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நீ தான் ஜெனி சொன்ன. நல்லா யோசிச்சு பாரு. சொன்னியா இல்லையா சொல்லு. அதெல்லாம் விடு ஜெனி. இப்ப நாளைக்கே வந்து உங்க அப்பாட்ட நம்ம பேசுறோன்னு வச்சுக்க, உங்க அப்பா ஒத்துக்கலாம், நீ என்ன பண்ணுவ? என்ன வார்த்தையே காணோம்? கேட்டதுக்கு முதல்ல பதில கண்டுபிடி. அடுத்த நாளே வந்து பேசுறேன். யோ அதான் அங்கே சேர் இருக்குல்ல, அதை எடுத்து போய் போடணும். உட்காரியா? டேய் தப்பா எடுத்துக்காத, நான் கொஞ்சம் கிளம்புறேன். என்னடா எதுவும் ப்ராப்ளமா? இல்லை மச்சான், யாழ் வீட்டில் அலையன்ஸ் பார்க்குறாங்க போல, அதான் ஃபோன் பண்ணி ரொம்ப பயப்படுறா.
வரேன்னு சொல்லியிருக்கிறேன். போயிட்டு அவங்க வீட்டில் பேசி பார்க்கலான்னு இருக்கேன். லவ் மேட்ரு அந்த பொண்ணு வீட்டில் சொல்லிச்சாடா? இல்லைடா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்லலான்னு இருக்கோம். அந்த பொண்ணு எதுவுமே சொல்லல, நீ மட்டும் போய் சொல்ல போறியா? நான் மட்டும் இல்லைடா, 2 பேரும் சேர்ந்து தான் பேச போகிறோம். 2 பேரும் போய் பேச போறீங்களா? ஏன் இதுக்கு கூட அந்த பொண்ணு எஃபோர்ட் எடுக்காதா? நாங்கள் 2 பேர் தானே லவ் பண்ணோம். அப்போ நாங்கள் 2 பேர் தானே போய் பேசணும். நீ தான் பேசணும். சந்தோஷத்தில் மட்டும் இல்லை, பிரச்சனை வந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கணும், ஒன்றா தான் இருக்கோம். அதான் லவ் என்னை பொறுத்த வரைக்கும். அவளும் என்கிட்ட அதான் எதிர்பார்க்குறா. நாளைக்கு அவங்க வீட்டில் ஒத்துக்கலைனாலும் என் மேலே எந்த நம்பிக்கையில் என் கூட வந்து இருப்பா. பாய்டா, பாய். டேய் அங்கே பாடுறா. ஏய் என்ன பண்ணுற? வண்டி எடுத்துன்னு போகிறேன். ஏய் லூசு பையிலே, நம்ம 2 பேர் நடந்து தாண்டா வந்தோம். இது அவங்க வண்டிடா. சாரிடா, சாரி ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, நாங்களே திருடுன்னு தான் வந்தோம். இவன் போகிற வேகத்தை பார்த்தா பொண்ணை விட்டுட்டு ஐயருக்கு தாலி கட்டுவோம். டேய் என்ன அது பயங்கரமாக வச்சிட்டு இருக்க? சொல்ல விருப்பம்லன்னா விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா லவ்லையும் ஒரு காமனான விஷயம் தான்டா உனக்கு இப்போ வந்திருக்கு. இது ஈஸியாக சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி போட்டு காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க? எதுடா காம்ப்ளிகேட்டு? ஆ, எது காம்ப்ளிகேட்டு? ஏய், அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா. நான் இப்படி சொல்றதுக்கு அவளும் ஒரு காரணம். நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து சண்டை மட்டும்தான் நடக்குது. சண்டையை தாண்டி சின்னதாக ஒரு நல்ல விஷயம் நடக்குதா? அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா. அப்படி அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தா அவங்க அப்பா கிட்ட கன்ஃபார்மா இதை பத்தி பேசி இந்த பிரச்சனைய அவளே சால்வ் பண்ணிருப்பான். டேய் உனக்கு உட்காந்து இப்போ நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. நீ சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு உன் மேலே லவ் இல்லைன்னு வச்சுக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், கேட்குறியா? இப்படி தான் ஒரு வாட்டி உனக்கு அந்த பொண்ணுக்கு சண்டை வந்துச்சு. அப்போ நீ என்ன பண்ண? எல்லாத்துலேயும் அவளை பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன். அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? இவன் என்ன பண்ணுறாங்க? ஜெனி நீ என்ன பண்ணுறீங்க? வினோத் எங்கடா? வினோத்தா? அவன் தான் வேலை விஷயமா பெங்களூருக்கு போயிருக்கானே. ஏன் புரிஞ்சு போச்சு, மறுபடியும் சண்டையா? சரிடா, அவன் வந்து நான் வந்தேன்னு சொல்லு, கால் பண்ண சொல்லு. சரி ஜெனி. அப்புறம் ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்போது அவன் உன்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கான். நானே பார்த்துருக்கேன். வேற ஒருத்தரா இருந்தா நேரத்துக்கு அவனை விட்டே போயிருப்பாங்க. நீயே அவனை விட்டு போகாம இருக்க? கோவத்தில் பேசுகிற வார்த்தை கோவத்தோட போயிடும். எவ்வளோ சண்டை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு அவன் தான். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான்டா புரிஞ்சுது அவன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறா, உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்ட்டு. வரும்னு சொன்ன மாதிரி தான்டா. சந்தோஷத்தில் இருக்கிறது மட்டும் லவ் இல்லை, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒன்றா இருக்குதான் லவ். ஃபர்ஸ்ட் அவகிட்ட போய் பேசு போ. Either switched off or not reachable at the moment. Please try later. ஜெனி நில்லு, யார் வந்திருக்காங்க பாரு. வினோத், உங்க லவ்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்க லவ் விஷயம் தெரிஞ்சுதான் ஜெனிகிட்ட அப்படி சொன்னேன். உங்க லவ்வுக்காக நீங்க எவ்வளவு தூரம் போறீங்கன்னு பாக்குறதுக்கு ஆசைப்பட்டேன். மற்றபடி நான் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. வினோத், நீயா இரு, யாருக்காக உன்னை மாத்திக்காத, ஓகேவா? நீங்க கிறிஸ்டின், நான் இந்து. நான் வந்து பேசினா கண்டிப்பா உங்க அப்பா என்ன மதம் மாற சொல்லுவாரு. புரியுது நீ ஏன் என்ன இப்படி பாக்குறன்னு. நீ நினைக்கிறது கரெக்ட்.
நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். இப்போ என்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். அது உங்கள் லவ்லேருந்து இருக்கட்டும். உங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை நீங்களே பேசி சால்வ் பண்ணிக்கங்க. ஜெனி, ஜெனி, நான் பண்ணது சரியா தப்பான்லாம் எனக்கு தெரில. ஆனால் நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. கோவப்பட்டதால நிறைய பேர்த்த இழந்திருக்கேன். எங்க ஒன்னையும் இழந்துருவாங்கிற பயத்துல தான். அப்போ இனிமேல் எவ்வளோ சண்டை வந்தாலும் என்கிட்ட தூரமாக போக மாட்டேல்ல? போக மாட்டேன். நான் நம்பிட்டேன். சத்தியமாக எவ்வளோ சண்டை வந்தாலும் இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேன். ஏன்னா போகிறதுக்கு கையில் காசு இல்லை.